எல்லாரும் எங்கட சேகுநாயகம் தான். ஆனா வாப்பாண்டு ஒன்று இருக்குது, சாட்சமாரண்டு இருக்குது. ஒரு தரீக்கத்தில் உள்ள ஒரு பிள்ளைக்கு மற்ற மசாயிகுமார்கள் எல்லாம் வாப்பாட அண்ணன் தம்பிமார்களை போல அந்த கண்ணியத்தை கொடுத்தே ஆகணும். வாப்பாக்கு கொடுக்கிற கண்ணியத்தை கொடுக்கணும். நீங்க வேற, நான் வேறவல்ல. எல்லாருமே திக்ருடையவர்கள் தான், எல்லாருமே தவக்குலுடையவர்கள் தான். அல்லாஹ்விடத்தில் எப்படி போய் சேருவது என்பதை காட்டி தந்தவங்க தான் எல்லா குத்துபுமார்களும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய சாதாத்துமார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஹத்தீப்மார்களே, மதரசாக்களுள் ஓதி கொடுக்கக்கூடிய முதர்ரிசீன்களே, பள்ளி வாயில்களுள் பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின்களே, எல்லா பள்ளி வாயில்களுடைய ஜாவியாக்களுடைய தக்காக்களுடைய நிர்வாகிகளே, மேலும் அல் குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ஹர் உஸ்தாதுல் ஆரிஃபீன் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாசுலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் வரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய துஆ பரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த மஜ்லிஸை அலங்கரிப்பதற்காக வேண்டி இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, மேலும் ஹலீஃபாக்களே, முகத்தமீன்களே, இஹ்வான்களே, முன்ஷிதீன்களே, வேறு வேறு தரீக்காக்களிலிருந்தும் தரீக்காக்களுக்கு உட்படாத மாற்று கொள்கைகளில் இருக்கக்கூடியவர்களிலும் யாராவது வந்திருந்தால் அவர்களையும் சேர்த்து, இன்னும் யாரெல்லாம் இதை செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட கண்ணியத்திற்குரிய என் அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். முதலாவதாக இந்த இடத்திலே ஹலீஃபத்துல் குலஃபாவாக இந்த உம்முசாவியாவிலே இருந்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்து இப்பொழுது கபரி ஷரீஃபிலே இருக்கக்கூடிய ஹலீஃபத்துல் குலஃபா மௌலவி அப்துல் ஹமீத் பஹ்ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கபரை அல்லாஹ் வெளிச்சமாக்கி வைப்பானாக, விஷாலமாக்கி வைப்பானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களையும் ஏனைய கலீபத்துல் குலஃபாக்களையும் கலீஃபாக்களையும் முழு உலகத்திலும் யாரெல்லாம் மௌத்தாகி மன்னரைகளில் வாழ்கிறார்களோ அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி கொடுப்பானாக. அடுத்தபடியாக எனக்கு பின்னால் பல உலமாக்கள், முதர்ரிசுகள், ஹாஃபில்கள் இருக்கிறார்கள். இது அதபு குறைவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்றாலும் இந்த இடத்தில் இதை தவிர வேறொரு வழி இல்லை என்பதனால் அந்த உலமாக்களிடத்திலே முதலாவதாக நான் மன்னிப்பு கேட்டு என்னுடைய இந்த சிறிய பயானை ஆரம்பிக்கிறேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம்முடைய இந்த ஷாதுலியா தரீகா, இந்த தரீகாவுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ஜாவியாக்களுக்கெல்லாம் தாய் இந்த உம்மு ஜவாயா. ஜாவியாக்களுக்கெல்லாம் தாயான இந்த உம்மு ஜவாயாவில் குத்துபுல் அக்பர் கௌதுல் அஷ்ஹர் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரதியல்லாஹு தஆலா அவருடைய 10வது நாளாக மனாகிபு தமாமாக அவர்களை கொண்டாடுவது,
அவர்களுடைய புகழை பாடுவது, அவர்களுடைய நற்குணத்தை எடுத்து சொல்வது, அவர்கள் இந்த உலகத்திற்கு ஏன் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டார்கள், அவர்கள் இந்த உலகத்தில் என்னென்ன கருமங்களை சாதித்தார்கள், எந்த அளவு மக்களுக்கு ஹிதுமத்தை செய்தார்கள், எத்துணை உலமாக்களை உருவாக்கினார்கள், எத்துணை வலிமார்களை உருவாக்கினார்கள், எத்துணை கித்தாப் எழுதக்கூடிய முஅல்லிஃபுகளை உருவாக்கினார்கள், எத்துணை மக்களுக்கு கல்பை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மேதைகளை எல்லாம் உருவாக்கினார்கள் என்பது இந்த இடத்திலே மிகவும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய விஷயம். இப்லீசுடைய பெயரை சொன்னா கோபம் வருது, ஃபிரௌன் பெயரை சொன்னா கோபம் வருது, அபூ ஜஹல் பெயரை சொன்னா கோபம் வருது, நும்ரூத், காரூன், ஹாமானுடைய பெயரை சொன்னா கோபம் வருது. ஏன்? எங்கட தாய் தகப்பன் சொத்தை பறிச்சாங்களா, எங்கட குடும்பத்துக்கு அநியாயம் செஞ்சாங்களா, எங்களுக்கு திட்டுபதுவா செஞ்சாங்களா? ஏன் இந்த கோபம்? பாவம் செய்யக்கூடியவர் கூட, கலிமா சொன்ன தொழுகை இல்லாத பாவம் செய்யக்கூடியவர் கூட நான் இப்ப சொன்னவங்கட பெயரை கேள்விப்பட்டா வெறுப்பார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுடைய விரோதி, நபிமார்களின் விரோதி, ரசூல்மார்களின் விரோதி என்பதனால். இதே போல சஹாபாக்களுடைய பெயரை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹு என்று கல்வியில் ஒரு மகத்துவம் வருகிறது. அஹ்லுல் பைத்துகளுடைய பெயரை கேட்டால் ஒரு மகத்துவம் வருகிறது. அதே போல இமாம்கள், மதுஹபுடைய முஜ்தஹித் முத்லக்குகளான இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல இமாமுல் மதீனா இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ ரலியல்லாஹு அன்ஹு, இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ ரலியல்லாஹு அன்ஹு, இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 மதுஹபுடைய இமாம்களுடைய பெயரை சொன்னா நமது கல்வெல்லாம் சந்தோஷத்தில் மிதக்கிறோம். நாங்கள் மிதக்கிறோம் சந்தோஷத்தில். ஏன்? அவர்கள் அல்லாஹ்வுடைய வேலையை செய்ய அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர்கள், குர்ஆனை ஆராய்ச்சி செய்ய அனுப்பப்பட்டவர்கள், அல்லாஹ்வினால் தக்வாவையும் தவக்குலையும் இல்மையும் ஃபஹ்மையும் அதபையும் திக்ரையும் ஹிதுமத்தையும் கொடுத்து அல்லாஹ்வினால் அதற்கென்றே அனுப்பப்பட்டவர்கள். ஹிஜ்ரி 150-200க்கு பிறகுதான் முஹத்திசீன்கள் பிறந்தார்கள். அதில் இமாமுனா முஹம்மது இஸ்மாயிலுல் புகாரி, புகாரி இமாம் என்று சொல்றோமே, இவர்கள் ஹிஜ்ரி 194 பிறந்தார்கள். அவங்க பிறக்கிறதுக்கு முந்தைய மதுஹபுடைய 4 இமாம்களும் பிறந்து வாழ்ந்து முழு உலகத்திற்கும் இல்மை பரப்பிவிட்டு பல கித்தாபுகளை எழுதிவிட்டு சென்று விட்டார்கள். அவர்களுடைய மாணவனாகத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். இவர்கள் போட்டுவிட்டு சென்ற அந்த இல்மை மக்களுக்கு பரப்பினார்கள். ஒரே ஒரு வித்தியாசம், இவர்களை அல்லாஹ் குர்ஆனுக்கென்றே படைத்தான். 4 மதுஹபுடைய இமாம்கள் குர்ஆனுக்கு வெளியில் போகவில்லை, ஹதீதுகளை பற்றி சிந்திக்கவில்லை, ஹதீதுகளை ஆராய்ச்சி செய்யவில்லை. குர்ஆன் ஆயத்துகளுக்குள்ளே நீந்து நீந்து ஸ்விம் பண்ணி சட்ட திட்டங்களை எடுத்து கியாமத்து நாள் வரையில் உள்ள மக்களுக்கு குர்ஆனை விளங்கப்படுத்தினார்கள். ஹிஜ்ரி 194 பிறந்த புகாரி இமாம் அவர்கள் இமாமாக ஆனது ஒரு வயசிலையா, 195லையா, 200க்கு பிறகு. ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், காலத்தில் சிறந்த காலம் எனது காலம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்களோட வாழ்ந்த 100 வருஷம். சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கு பிறகு சிறந்த காலம் தாபிஊன்களுடைய 100 வருஷம். அதுக்கு பிறகு சிறந்த காலம் அத்பாஉ தாபிஈன்களுடைய 100 வருஷம். 300வது வருஷங்களுக்குள்ளே ஹதீஸ் கலை வல்லுநர்களான எல்லா முஹத்திசீன்களும் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டார்கள், அல்லாஹுவால் புகழப்பட்டார்கள், அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். ஹதீஸ்களை ஆராய்ச்சி செய்து சஹீஹான ஹதீஸ், மர்ஃபூஆன ஹதீஸ், முன்கத்தியான ஹதீஸ், லைபான ஹதீஸ் என்று பிரித்தெடுத்து மக்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கப்படுத்தி நேர்வழி காட்டினார்கள். அதுக்கு பிறகு ஹிஜ்ரி 400-500களில் குத்துபுமார்களை அல்லாஹ் அனுப்பினான். புகாரி இமாம் செஞ்ச வேலையை அபூ ஹனீஃபா இமாம் செய்யவில்லை. அதுக்கு அவர்கள் அனுப்பப்படவில்லை. அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் செய்த வேலையை திர்மிதி இமாம் செய்யவில்லை. ஏன்? இவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் வேற, அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் வேற. எனவே குர்ஆனை முஜ்தஹித் முத்லக்குகளை கொண்டு பாதுகாத்தான், ஹதீதுகளை முஹத்திசீன்களை கொண்டு பாதுகாத்தான்.
ஹிஜ்ரி 300க்கு பிறகு எல்லாரும் ஹாஃபில்களாக இருந்தாங்க. லட்சக்கணக்கான ஹாஃபில்கள் அரபு நாடுகள்ல இருந்தாங்க. லட்சக்கணக்கான உலமாக்கள் இருந்தாங்க. ஆனால் வெறும் இல்மு மாத்திரம்தான் இருந்தது அல்லாமல் அவர்களுக்கு அமல் இபாதத்து கல்பின் பரிசுத்தம் மக்கள் மத்தியில் இருக்கவில்லை. அரசர்களுக்கு சிலர் பயந்தார்கள். அரசர்கள் உலமாக்களை வேலைக்காரர்களாக வைத்துக் கொண்டார்கள். ஹக்கை பேசினால், குர்ஆனை பத்தி பேசினாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி பேசினாலும், அல்லாஹ்வை பத்தி பேசினாலும் அரசர்கள் இமாம்களை ஜெயில தூக்கி போடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் குத்துபுமார்களான குத்துபுல் அக்தாப், கௌதுல் ஆலம், சையதுனா முஹய்யத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, சுல்தானுல் ஆரிஃபீன் சையதுனா அஹ்மதுல் கபீருர் ரிஃபாஇ கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஸ்யர் நமது ஷேக் நாயகம். எல்லாரும் எங்கட ஷேக் நாயகம் தான். ஆனா வாப்பாண்டு ஒன்று இருக்குது, சாட்சமாரண்டு இருக்குது. ஒரு தரீக்கத்தில் உள்ள ஒரு பிள்ளைக்கு மற்ற மசாயிகுமார்கள் எல்லாம் வாப்பாட அண்ணன் தம்பிமார்களை போல அந்த கண்ணியத்தை கொடுத்தே ஆகணும். வாப்பாக்கு கொடுக்கிற கண்ணியத்தை கொடுக்கணும். நீங்க வேற, நான் வேறவல்ல. எல்லாருமே திக்ருடையவர்கள் தான், எல்லாருமே தவக்குலுடையவர்கள் தான். அல்லாஹ்விடத்தில் எப்படி போய் சேருவது என்பதை காட்டி தந்தவங்க தான் எல்லா குத்துபுமார்களும். அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள். குத்துபுல் ஹிந்த் ஹாஜா மொயினுத்தீன் அல் சிஸ்தி அல் அஜ்மீரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள். குத்துபுல் மஜீத் ஷாவுல் ஹமீத் அன் நாஹூரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள். இவங்க எல்லாரும் எதுக்கு அனுப்பப்பட்டாங்க? குர்ஆனை ஆராய்ச்சி செய்யவா? இல்ல அந்த வேலை முடிஞ்சு. ஹதீஸுகளை ஆராய்ச்சி செய்யவா? இல்ல அந்த வேலை முடிஞ்சு. அவர்கள் போட்டு தந்த பாதையில் மக்களை நேர்வழிப்படுத்தி கல்பை பரிசுத்தப்படுத்தி ஷரியத்தையும் ஹகீகத்தையும் ஒன்றுபடுத்தி. ஷரியத்தும் ஹகீகத்தும் என்றா உண்மை இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. உண்மை என்றா சிதுக், உலமாக்களை விரிக்கிறாங்க, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கொள்ளுங்க. சிதுக் என்றா உண்மை. சிதுக்குல் லிசான் என்று ஒன்று இருக்குது, அஸ்ஸிதுகு மஅல்லாஹ் என்று ஒன்று இருக்குது. சிதுக்குல் லிசான் என்றா இவர் வாய் திறந்தா போய் பேச மாட்டார். இவர் நாக்கால உண்மையைத்தான் பேசுவார். களத்துல கத்திய வச்சாலும், மானம் போனாலும், சீரழிஞ்சாலும் போய் பேச மாட்டார். சிதுக்குல் லிசான், லிசான் என்றா நாக்கு, உண்மை. அஸ்ஸிதுகு மஅல்லாஹ். தஃப்சீருல் ஃபாத்திஹத்தில் கபீர் என்ற ஒரு கிதாப் இருக்குது. அஹ்மத் இப்னு அஜீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய கிதாபு. ஷாதுலியா தரீக்கத்தை சேர்ந்தவங்க தான் அந்த கிதாபை பகிரங்கப்படுத்தி பல இடங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த கிதாபில் ஒரு செய்தி எழுதுகிறார்கள். அஸ்ஸிதுகு மஅல்லாஹ் என்றா என்ன தெரியுமா? நாக்கால உண்மை பேசுறதல்ல, அல்லாஹ்வோட உண்மையாக நடந்து கொள்ளுதல். இது ஷரியத்தல்ல, இது ஹகீகத், இது உள்ரங்கம். அது எப்படி அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்ற? யா அல்லாஹ், எனக்கு உன்னை மட்டும்தான் தேவை. நீதான் என்னை படைத்தாய், நீதான் என்னுடைய ரப்பு, நீதான் எனக்கு ரிஸ்க் அளித்தாய், நீதான் எனக்கு உயிரை தந்தாய். எனக்காக, மனிதனுக்காக இந்த உலகத்தை படைத்ததாக நீ சொல்கிறாய். பெத்த தாயை விட 70 மடங்குக்கும் அதிகமாக அன்பு வைத்திருப்பதாக சொல்கிறாய். தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது எனக்கு அந்த இருட்டறை, கபரை போன்ற அந்த இருட்டுக்குள்ள எனக்கு நீ சாப்பிட தந்தாய், குடிக்க தந்தாய். மூச்செடுக்க தெரியாது, பேச தெரியாது, சாப்பிட தெரியாது, கண் திறக்க தெரியாது. நீ என்னுடைய ரப்பாக இருந்து என்னை அப்படியே ஒரு குழந்தையாக வெளியாக்கினாயே. வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும். அல்லாஹ் தான் உங்களை உங்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். லா தஅலமூன ஷையா. அந்த டைமில் உங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப நான் என்ற எண்ணம் வந்ததனால் நாம் அப்படியே அனானியத்தோட நான் 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 என்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை மறந்து விட்டோம். எனவே அல்லாஹ்வை மறக்காமல் இருப்பதற்காக மஷாயிகுமார்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை அஸ்ஸிதுகு மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு உண்மையாக இருப்பது. ஒரு பிரச்சனை வந்துட்டா அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். எனவே கண்ணியமான சீதேவிகளே, பேரன்பு பெருமக்களே, இந்த தரீக்காக்கள்ல நமக்கு விசேஷமாக சொல்லி தந்த விஷயங்கள்ல உசூல்கள் என்று பல உசூல்கள் இருக்குது. அந்த உசூல்கள்ல ஒன்றுதான் தக்வா. தக்வா என்றது ஷாதுலியா தரீக்கத்தில் உசூல்கள்ல மிக முக்கியமானது.
எங்கு சென்றாலும் வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்வது. அல்லாஹ்வை பயப்படுவது என்று சொன்னா அல்லாஹ்க்கு சும்மா பயப்படுறா? போலீஸுக்கு பயப்படுற மாதிரியா? பொம்புக்கு பயப்படுற மாதிரியா? சுனாமி கொரோனாவுக்கு பயப்படுற மாதிரியா? இல்ல. அல்லாஹ்வுடைய பயம் என்றால் காதல் கலந்த பயம். காதலிக்கோணம் அல்லாஹ்வை நேசிக்கோணம். நேசித்து விட்டு யா அல்லாஹ் நீ என்னை வெறுத்து விடாதே என்ற மஹப்பத். அதே போல இந்த ஷாதுலியா தரீக்கத்தில் உள்ள மிக முக்கியமான ஒன்றுதான் ஹுப்புன் நபி. கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைத்து அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்துக்களை ஓதுவது. எனவே கண்ணியமான சீதேவிகளே, அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு காட்டி தந்த இந்த ஷாதுலியா தரீக்காவிலே பல விடயங்களை கற்றுத் தந்தார்கள். அவர்களுடைய உஸ்தாதும் அவர்களுடைய மாணவர்களுள் மிக முக்கியமான மாணவர் தான் சையதுனா அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய குத்துபாக வாழ்ந்தார்கள். மிகப்பெரிய ஒரு ஸ்ரீதேவியாக வாழ்ந்தார்கள். பல நூற்றுக்கணக்கான அவுலியாக்களை உருவாக்கினார்கள். அவர்களுடைய மாணவன் தான் இப்னு அத்தாயில்லா அல் இஸ்கந்தரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாஹிபுல் ஹிக்கம் ஞான துளிகள் என்ற கிதாபை எழுதியவர்கள். அந்த கிதாபுல அல்லாஹ்வை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி நிறைய தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நெருக்கமான குதுபுமார்களுள் மிகப்பெரிய குதுபுமார்களுள் ஒரு பெரிய குதுபு. அவர்களை நினைக்கும் போது அல்லாஹ்வை ஞாபகம் வருகிறது. அவர்களை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ்வை ஞாபகம் வருகிறது. அவர்கள் இருந்த காலத்தில் ஃபேஸ்புக்கும் கிடையாது, ஹேண்ட்போனும் கிடையாது, டெலிபோனும் கிடையாது, எதுவும் கிடையாது. முழு உலகத்துக்கும் எப்படித்தான் அவங்களோட செய்தி போய் பரவியது. இந்த இலங்கை நாட்டில், இந்த சிறிய நாட்டில் வேர்ல்ட் மேப்ல ஒரு கொசு போய் நின்றா ஸ்ரீலங்கா விளங்காது, அவ்வளவு சிரிசி. இந்த சின்ன நாட்டுக்குள்ளே எத்தனை ஜாபியாக்கள், எத்தனை வலைபயா கூத்தியா ஓதுறாங்க, எத்தனை பேர் ஹிஸ்புல் பஹர் ஓதுறாங்க. இந்த ஷாதுலியா தரீக்காவின் முக்கியமான அமல்கள் ஒன்று என்ன தெரியுமா? துனியாவை விட்டு வரண்டோட கூடாது. ஷாதுலி நாயகம் அவங்களோட விருப்பம் என்ன தெரியுமா? துனியாலே இருக்கோணம், மக்களோட பழகோணம், தொழில் செய்யோணம், காட்டுக்கு போகக்கூடாது, கல்யாணம் முடிக்காம இருக்க கூடாது. துனியால மனிதனாக பழகி கொண்டு கல்பை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும், அல்லாஹ்வோடு தொடர்புடுக்க வேண்டும். அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள், அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்த்தார்கள். எனவே கண்ணியமான சீதேவிகளே, ஷாதுலியா தரீக்காவில் ஒரு பைத் ஒன்று இருக்குது. அந்த பைத்து மனாக்கிபுல கூட வருகிறது. வன்னாசோ தல்லௌ ஈலா பாபில் ஈலாஹி ஃபகத் وأنت تدخلهم لله ليس شطط. ஜும்மாவுக்கு போனாலும், வெள்ளிக்கிழமைக்கு போனாலும், பயான்களுக்கு போனாலும் ஷாதுலி நாயகமே எல்லாரும் அல்லாஹ்ட பாதை இதுதான் என்று காட்டி தந்துட்டு போயிடுறாங்க. இப்படித்தான் நடக்கணும் என்று சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி நடந்தா சுவர்க்கம், இப்படி நடந்தா நரகம் என்று சொல்லிட்டு போறாங்க. ஷாதுலி நாயகமே, நீங்க அப்படி நடக்கல, அப்படி செய்யல. அல்லாஹ்வை நெருங்கினீர்கள், குத்துபாக மாறினீர்கள். அல்லாஹ்வை நெருங்கி நீங்க வஅன்த துத்கிலுஹும் லில்லாஹ், கை கிட்டால பிடிச்சி அல்லாஹ்ட சன்னிதானத்துக்கு கொண்டு போய் அல்லாஹ் கிட்டங்களை ஒப்படைச்சி ஒரு அடியானாக, அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியானாக எங்களுடைய கல்பை பரிசுத்தப்படுத்தி விட்டீர்கள் ஷாதுலி நாயகமே என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, என் அருமை சகோதரர்களே, இன்றைய தினம் மிகவும் சந்தோஷமான ஒரு நாள். அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஈஜிப்திலே வாழ்ந்தவர்கள், ஈஜிப்திலே மறைந்தவர்கள், ஹுமைசராவிலே மறைந்தவர்கள். இத்தனை பேருக்கு எப்படி அவங்கள தெரியும்? அவங்களோட ஓதல்கள் சின்ன பின்ன ஓதல்களா? அவங்களோட
உஸ்தாது நாயகம் சையதுனா அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இல்ஹாமியத்தான முறையில் அல்லாஹ் காட்டி கொடுத்ததுதான் இந்த ஸலவாத்துன் நாரியா. முழு உலக நாடுகளிலும் அரபு நாடுகளிலும் அஸ்ஸலாத்து தஃப்ரீஜியா வெற்றியை பெற்று தரும் ஸலவாத் என்று போற்றி புகழ்ந்து ஷாதுலியா தரீகா அல்லாத உலகத்தில் உள்ள எல்லா மக்களாலும் ஓதப்படக்கூடிய ஸலவாத் இந்த ஸலாத்துன் நாரியா என்பதை மறக்க கூடாது. அதே போலதான் ஹிஸ்புல் பஹர், ஹிஸ்புன் நஸ்ர், இப்படி 25க்கு மேற்பட்ட ஓதல்கள் ஹிஸ்புகளை எங்களுடைய அபுல் ஹசன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்ஹாமியத்தான முறையில் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல இமாமுனா பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஷாதுலியா தரீகா ஹலீஃபாக்களுள் உள்ளவர்கள் தான். இமாமுனா ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இதே தரீக்கத்திலே வந்தவர்கள் தான். இல்மு நிறைந்த தரீகா, ஸலவாத் நிறைந்த தரீகா, திக்ருகள் நிறைந்த தரீகா. எனவே கண்ணியமான சீதேவிகளே, ஷரீஅத்தோட ஹகீகத்தையும் சேர்த்து அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டுதான் அனைத்தும் நடைபெறுகிறது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வினால் தெரிந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு குதுப்மார்களுள் ஒரு குதுபுதான் அல் குதுபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எனவே எந்த நிலையிலும் அல்லாஹ்வை மறக்க கூடாது, அல்லாஹ்வுடைய நினைவு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். எனவே யா அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. நம்முடைய தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள், நமக்கு நல்லவைகளை சொல்லித்தரக்கூடியவர்கள் இந்த மஜ்லிஸிலே வந்து கலந்து 10 நாட்களாக இந்த மஜ்லிஸை கண்ணியப்படுத்தி அலங்கரித்தவர்கள், இதை வெளியிலிருந்து யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட ஸ்ரீதேவிகள் அனைவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. எல்லோருடைய கவலைகளை நீக்கி வைப்பாயாக. எல்லோருடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தருவாயாக. யாரெல்லாம் என்னென்ன கவலைகளை கல்பிலே சுமந்து கொண்டிருக்கிறார்களோ ரப்பே ரஹ்மானே எல்லா கவலைகளையும் நீக்கி வைப்பாயாக. மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு ஒற்றுமையோடு வாழ வைப்பாயாக. எங்களுடைய ரூஹை பரிசுத்தப்படுத்துவாயாக, இரத்தத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவாயாக, நாவை பரிசுத்தப்படுத்துவாயாக, சிந்தனையை பரிசுத்தப்படுத்துவாயாக, உடம்பை பரிசுத்தப்படுத்துவாயாக. நமது வீடுகளையும் மலக்குகள் பார்த்து நட்சத்திரத்தை நாம் பார்ப்பது போல அவர்களுக்கு நமது வீடுகளை திக்ரு ஔராது குர்ஆன் ஆயத்துகள் நிறைந்த ஒரு வீடாக காட்டுவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய எல்லா துஆக்களையும் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நீயே கபூல் செய்வாயாக. நம்முடைய துஆக்களை உனது ரஹ்மத்தை கொண்டும் கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன் பிஃضلி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.